And Thiruvalluvar celebrated Brahmins, and he said, if you want to attain moksha, you have to go touch the feet of a Brahmin. So he said, who are these people? திருக்குறள் கிமு 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. அக்காலகட்டத்தில் தான் சமஸ்கிருதம் எழுத்து வடிவமே பெற்றது. கீழடி ஆய்வில் ஆரியர்கள் தமிழ்நாட்டு பகுதிக்கு வந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இல்லாத இனமான பிராமணர்களை பற்றி திருவள்ளுவர் எப்படி அறிந்திருக்க முடியும்? திருவள்ளுவர் திருக்குறள்களில் குறிப்பிடும் அந்தணர் என்ற பதம் தங்கள் இனமான பிராமணர்களை குறிப்பதாக குருமூர்த்தி நினைத்திருக்கலாம். திருவள்ளுவர் குறிப்பிடும் அந்தணர் அறவரை குறிக்கும். பிற்காலத்தில் தங்களை தாங்களே அந்தணர்களாக அடையாளப்படுத்தி கொண்ட பிராமணர்களை குறிக்காது. அப்படி இருக்க எல்லா உயிரும் சமம் என கூறிய திருவள்ளுவர் பிராமணர் காலை தொட்டால் மோட்சம் கிடைக்கும் என எப்படி கூறியிருப்பார்?